டேய், நீங்கள் எடுத்துகிட்டு வந்த வாட்சில் வைரம் இருக்குது. அதோட விலை என்ன தெரியுமால? மரியாதை உண்மையை சொல்லு, இல்லைன்னா 2 பேரும் இங்கே அடிச்சா கொண்டுருவோம் பார்த்துக்க. உண்மையை ஒத்துக்கிட்டா உடனே வீட்டுக்கு உட்காரு கீழே உட்காரல, முட்டி போடல. வக்கீலையா வணக்கம். ஐயா வணக்கம். ஹாய்ப்பா. மலா, இந்த ஃபோட்டோவில் இருக்க பையனை உனக்கு தெரியுதா? ஞாபகம் இருக்கா? நல்ல ஞாபகம் இருக்கு. டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ், பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. டேய், கார் எங்க இருந்துச்சு? நீங்கள் எப்படா கார் கிட்ட போனீங்க? காரை வச்சு எப்படி அடிச்சியா? செஞ்சுக்காமல இப்போ சார் கார் அழகாக இருந்தது, அதுக்காண்டி அதுக்கு முன்னாடி செல்ஃப் எடுக்க போனேன். அந்த கார்காரங்க வாட்சை காணோன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை சார். சொல்லல உண்மையை சொல்லுங்களேன். வக்கீல் ஐயா, நாங்கள் 2 பேரும் அரசாங்கத்தில் வேலை பார்த்து ஓய்வு பெற்றவங்க. ஐயா எங்களுக்கு ஒரே பையன்தான். அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவன் தொழில் செய்யறதுக்குண்டான எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுத்துருக்கோம். சரி, இவன் வந்து உனக்கு மரமாப்பிள்ள இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலைக்கு போக போகிறான். இவனை தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். சார் எதுக்கு சார் அடிக்கிறீங்க? எவ்வளோதான் பணம் கொடுத்தாலும் இன்னும் இருக்கிற சொத்தையும் அழிக்கிறதுக்கு தான் வழி பார்க்காங்க. அதுக்கே மருமகளும் உடந்தையாக இருக்கா. எங்களுக்கு பணம் காசு முக்கியம் இல்லை, வீட்டில் எங்களுக்கு மரியாதையே இல்லை. அப்பா, எனக்கு 16 வயசு தான் ஆகுது. நான் படிக்கணும். என்னோட ட்ரீம்ஸ் நிறைய இருக்கு. எதுக்கு இப்போவே கல்யாணத்தை பற்றி பேசுகிறீங்க? உன்னோட ஆசையை பற்றி எனக்கு தெரியுமா? நீ கவலைப்பட வேண்டாம். இப்போ உன் படிப்பை முடி. இப்போதைக்கு வெத்தலை பாக்கு மாற்றி பையனை முடிவு பண்ணுதான், அவ்வளோதான். அதுக்கும் வயசு 18 ஆகணும். நான் இன்னும் மேஜர் இல்லை, மைனர் பொண்ணு தான். எங்க உட்கார நடிக்க கேட்டியா? 2 பேரும் முட்டிகளுக்கு உரிங்க கேட்டியா? அந்த கம்பை கொண்டாங்க, விழுந்து விழுப்பு உணவுல எங்கள் சுதந்திரம் போச்சு, தனித்தன்மை போச்சு, வாழ்க்கையில் ஏதோ சமத்துவம் இல்லை, வாழ்க்கையே அழிஞ்சு போன மாதிரி ஆகிப்போச்சு. புரியுதுமா? கல்யாணம் பண்ணும்போது தான் மேஜராக இருக்கணும். இப்போ நம்ம முடிவு தான் பண்ணுதோம். இது என் சுதந்திரத்தை பாதிக்கும், என் ரைட்ஸ் அஃபெக்ட் பண்ணும். இப்போ எதுக்கு இவ்வளோ அவசரப்படுறீங்க? சார் நிப்பாடுங்க சார். சார் 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 நிப்பாடுங்க சார். சார் நீங்கள் பண்ணுறதெல்லாம் மனித உரிமை மீறல்கள் சார். சார் தோட்ட வேலை பார்க்கன்னு சொல்லி நீங்கள் அடிக்காதீங்க. நாங்களும் செல்ஃபோன் பார்க்குறோம், படிக்கிறோம், கேட்குறோம், எங்களுக்கும் எல்லாம் தெரியும். உங்கள் மேலே நாங்கள் ப்ரைவேட் கேஸ் போடுவோம் சார். ஐயா எல்லாத்துக்கும் காரணம் இந்த செல்ஃபோன் தான். ஃபோன்லேயே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. சாப்பாடு, தூக்கம், தொழில் எதை பற்றியும் கவலை இல்லை. இல்லைம்மா, நீ மேஜர் ஆகட்டாலும் பெரிய பொண்ணாகிட்ட. உன்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. நீ கல்யாணத்துக்கு தயாராகிட்ட, அதனால தான் இந்த முடிவு. அப்பா, உங்கள் பயம் புரியுது. ஆனால் என்னோட விருப்பப்படியே நான் என்னோட லைஃப்பை டிசைட் பண்ணுவேன். அதில் கல்யாணமும் ஒன்று. அது உங்கள் விருப்பப்படி தான் நடக்கும். அதனால இப்போதைக்கு எதுவும் செய்ய வேண்டாம், கொஞ்சம் வருஷம் ஆகட்டும். அண்ணா பயப்படாதண்ணே, எங்கள் அண்ணன்ட்ட சொல்லியிருக்கேன், அதிகாரியை பார்க்க போயிருக்காரு. இன்னும் 2 மணி நேரம் தானே, போயிடுவோம். எப்பவும் பார்த்தாலும் பையனும் மருமகளும் ரீல்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒன்றுக்கும் உபயம் கிடையாது. ஒரே கக்க பக்கான்னு சிரிக்கிறது, ஒரே ஆட்டம் ஆடுறது, ஒப்பாரி வைக்கிறது, ஒரே கூச்சல் போடுறது, ஒரே ஃபோன் பைத்தியம்தான். வக்கீலையா, நீங்கள் ஒரு நல்ல ஆலோசனை கொடுங்க, இந்த பிரச்சனை எப்படி தீர்க்கணும். நீங்கள் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கிறதுனால யார்ட்டையும் சொல்லாமல் உங்கள்கிட்ட சொல்கிறோம். நீங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுக்கணும். ஐயா, நீங்கள் சொல்லக்கூடிய புகார் குடும்ப நல பாதுகாப்பு சட்டத்தில் தான் வரும், மனித உரிமை சட்டத்தில் வராது. ஐயா, இங்கே பிரச்சனை பண்ணுறது உங்கள் மகனும் மருமகளும் தான். ஸோ அவங்கக்கிட்ட பேசினா தான் இதுக்கு சரியான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஐயா, உங்கள் பையனோட ஃபோன் நம்பர் கொடுங்க, என் ஜூனியர் பேசுவாங்க. அவங்க நம்பர் கொடுங்க. 9994604544. ஓகே. ஹலோ, குமாருங்களா? சார், உங்கள் அப்பாவும் அம்மாவும் இங்கே வந்திருக்காங்க. சார் வாயா முதல்ல நீ. தம்பிக்கு என்ன சார் ரைட்டு? சார் சார் வாயா முதல்லன்னா. ஏய், நீ சொன்ன உங்கள் அண்ணன் வந்துட்டான் பாருல.
ஏய் இங்கே பாரு. ஹே, உன் தம்பி கேஸை பற்றி உனக்கு தெரியுமா? ஏய் வாட்ச மண்டலம் கொடுத்து வச்சிருக்கான். வாட்ச் எங்களை ஐயா எனக்கு ஒன்றும் தெரியாதா? சொல்லல. உன் தம்பி மாதிரியே தெரியாது. சொல்லல ஒண்ணு. சொல்லல உண்மை சொல்லுங்களேன். என்னங்க இது விசாரிக்க சொன்னா மாடல் போட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு இருக்கீங்க. யாருங்க உங்களை அடிக்க சொன்னது? மேலிடத்து உத்தரவு. யார் அந்த மேலிடம்? உங்களுக்கு தெரியாதா? தெரியாம தான் கேட்குறேன். அப்போ உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க 3 பேருக்கும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா யாருங்க பதில் சொல்றது? நீங்கள் தான் அதிகாரி. அப்போ இவங்க 3 பேரும் அனுப்புங்க. அந்த மேலிடத்துல நான் பேசிக்கிறேன். இல்ல வாயிலிருந்து உண்மையை வரவழைக்க விட முடியாது. நீங்களாம் இவங்களை என்ன திருத்தி அடிக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன். உங்கள் பையன்கிட்ட பேசினதுல குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சின்ன சின்ன மன வருத்தங்கள் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. எங்கள் அப்பா அம்மா டிவி சீரியல்னு சொல்லி பொழுது போக்குறாங்க. ஆனால் அதை நாங்கள் மொபைலில் ரீல்ஸ் போடுறோம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் பையன் சொல்லியிருக்காங்க. ஐயா, நாம் அந்த கால மாற்றத்தையும் அறிவியல் வளர்ச்சியும் நல்லா தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். சில சமயத்தில் அதுவே நமக்கு எதிராக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தையும் நாமளே உருவாக்கி. நீங்கள் புகார் கொடுத்தது உங்கள் குடும்பத்தின் மேலே. இதனால் பாதிக்கப்படுறது பிள்ளைங்க மட்டும் இல்லை, நீங்களும் தான். இந்த டிவி மொபைல் எல்லாமே வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டும் உருவாக்கப்பட்டது. நம்ம தொலைத்தொடர்புக்காகவும் உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் ஸ்பாட்டில் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட டெக்னாலஜி தான் அது. ஆனால் அது உங்கள் குடும்பத்தோட மகிழ்ச்சியை கெடுக்காமல் இருக்கிறதுக்கு உங்களை மாதிரியான அனுபவசாலிகள் தான் அவங்க பசங்களுக்கு அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கணும். செல்போன் 10% மட்டும்தான் பொழுதுபோக்குக்கும் தவறான வழிகாட்டுதலுக்கும் பயன்படுது. மீதி 90% தொழில் வளர்ச்சிக்கும் அறிவு வளர்ச்சிக்கும் சமூக ஒற்றுமைக்கும் உலக அரசியல் பற்றி தெரிஞ்சு கொள்ளவும் அதுவும் உடனடியாக தெரிஞ்சுக்கிடவும் இந்த செல்போன் பயன்படுது. ஆனால் இன்னைக்கு இளைய தலைமுறைகளும் சரி வயசானவங்களும் சரி இந்த மொபைலை சரியாக பயன்படுத்த தெரியாமல் இந்த டெக்னாலஜியை தவறாக நினைக்கிறாங்க, வெறுக்கிறாங்க. ஒரு வாட்ச் அது உள்ள வைரம் இருக்கு, 1 கோடி ரூபா போகும். இவனால அதை விற்க முடியுமா? மேலெடுத்து ப்ரெஷரு. நாம வேற இவனை ரகசிய இடத்துல வச்சு அடிச்சிட்டு இருக்கோம். 3 பேரில் எவனாவது ஒருத்தன் சித்திரக்கூடாது. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சுதா? ஏதாவது வாயை திறந்தாலும் எப்படி கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணிடலாம்ல? சார் கொஞ்சம் டைம் வேணும். ஐயா, மொபைல் கேமரா ஆன்ல இருக்கு. சமீபத்தில் காவல்துறையில் சில காவலர்கள் செய்த அத்துமீறல் அதிரடி அதகலத்தை அப்பட்டமாக வெளியே கொண்டு வரவும் செல்போன் தான் பயன்படுது. மனித உரிமைகள் சட்டம் 1993 பிரிவு 2(1)(t). மனித உரிமைகள் அப்படின்னா என்னன்னா தனித்துவம், சமத்துவம், சுதந்திரம். இம்மூன்றும் மனித உரிமைகள். இன்றைக்கு வளர்ந்து விட்டிருக்கிற நவீன தொழில்நுட்பமும் தொழில்நுட்ப கருவிகளும் இந்த மனித உரிமைகளை காப்பதில் முக்கிய சாட்சிகளாக அமைகின்றன. 18 வயது நிறைவடையாத மைனர் பெண் குழந்தைகளின் உரிமைகளில் பெற்றோர்கள் தலையிடுவதும், வயதான காலத்தில் பெற்றோர்களின் உரிமைகளை காக்க வேண்டிய பிள்ளைகள் அதை காக்காமல் போவதும், சந்தேகத்தின் பேரில் தங்களது அதிகாரங்களை தவறாக காவலர்கள் பயன்படுத்தி அப்பாவிகளை அடித்து துன்புறுத்துவதும், அவர்களின் உயிர்களுக்கு சேதம் விளைவிப்பதும் கண்டிப்பாக மனித உரிமை மீறல்கள்.